அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மம்ஷான் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஈஸியாக மலாய் சிக்கன் அவன் இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் போன்லெஸ் சிக்கன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 6 லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 லெமன் மட்டும் எடுத்தால் போதும். நீங்கள் 2 கிலோ சிக்கன் எடுத்திங்கன்னா 1 லெமன் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அதை நல்லா ஃபுல்லாக பிசைஞ்சு எடுத்துடலாம். நல்லா எல்லா சைடும் நல்லா கோட் ஆகணும். நல்லா பிசைஞ்சிட்டே இருங்க, அப்போ தான் நல்லா கோட் ஆகும். பாருங்க, நல்லா கோட் ஆயிடுச்சு, ஃபுல்லாக கோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை நல்லா 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அப்போ தான் அதில் உள்ள மசாலாலாம் நல்லா இருக்கும். 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ நான் 2 கியூப் சீஸ் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இதில் சீஸ் தான் மெயினான இன்க்ரீடியன்ட். இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதை நம்மளுக்கு நல்லா ஒரு ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீஸ் ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு அந்த சிக்கனில் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நான் 2 கியூப் எடுத்திருக்கேன் 1/2 kgக்கு. நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோம். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. இதில் நம்ம கெட்டி தயிர் 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க, தண்ணியாக ஆட் பண்ணிடக்கூடாது. நல்லா கெட்டியாக எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி உங்களுக்கு தயிர் தண்ணியாக இருந்துச்சுன்னா ஒரு கிளாத்தில் ஒரு 15 மினிட்ஸ் அதில் ஊற்றி வச்சுட்டிங்கன்னா தண்ணி எக்ஸஸ் தண்ணியெலாம் வெளியே வந்துடும். நம்மளுக்கு வந்து ஹியூஜ் கேர்டு கிடைக்கும், கெட்டியான கேர்டு கிடைக்கும் தயிர். அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 1/4 கப் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஈஸியாக செய்யலாம். நம்ம டெய்லி காய்ச்சிற பாலில் ஆடை இருக்குல்ல, அதை எடுத்து மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வர்றது தான் நம்மளுக்கு ஃப்ரெஷ் க்ரீம். அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஒரு ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி வரணும், க்ரீம் மாதிரி வரணும். நீங்கள் பீட் பண்ண உங்களுக்கு ஒரு க்ரீம் மாதிரி வரும், சீஸ் க்ரீம் மாதிரி வரும். இப்போ நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். 5 முந்திரியை ஊற வச்சு நல்லா பேஸ்ட் எடுத்துக்கோங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாவை மிக்சியில் நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 சுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, சூப்பரான சீஸ் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம 1/2 மணி நேரத்துக்கு கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது, நல்லா ட்ரையாக இருக்குது. இப்போ நம்ம வச்சுருக்க க்ரீம் சீஸில் நம்ம ஊற வச்ச சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம்.
ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். நல்லா கோட் ஆகணும். நல்லா பிசைஞ்சிருங்க. அப்போ தான் நல்லா கோட் ஆகும். மசாலாவில் நல்லா பிடிக்கும். நல்லா பிசைஞ்சிருங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதில் நல்லா கோட் ஆகிட்டே இருக்கு. பாருங்க எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு. இதை நம்ம அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கணும். மேக்ஸிமம் 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த மசாலாலாம் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஒரு கிரில் பேனில் 2 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு பட்டர் பிடிக்காதுன்னா நெய் ஆட் பண்ணிக்கலாம், எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம், ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட கிரில் பேன் இல்லைன்னா நார்மல் பேனில் கூட பண்ணலாம், அதுவும் சூப்பராக வரும். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அந்த சிக்கனை பேனில் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று ஒன்றா சேர்த்துக்கணும். ஒரே டைமில் எல்லாத்தையும் சேர்த்துடக்கூடாது. நம்ம அது ஃப்ரீயாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஒன்று ஒட்டிகிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. இந்த மாதிரி நல்லா ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் திருப்பி போடும் போது சீஸ் நல்லா அதில் நல்லா ஸ்டிக்காக இருக்கும். அந்த டைம் பார்த்து நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. நம்ம உடனே திருப்பிடக்கூடாது. உடனே திருப்பினா கீழே சீஸ் ஒட்டிடுறோம். பாருங்க நல்லா குக் ஆகுது. அதில் இருக்க எக்ஸஸ்லாம் வெளியே வந்துடும். பாருங்க சூப்பராக ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஒரு சார்கோல் கறி கட்டை இருக்குல்ல, அதை எடுத்து நம்ம ஒரு பவுலில் நடுவில் வச்சிடலாம். நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஒரு டீஸ்பூன் கீ இல்லைனா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட அரோமா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த புகை ஸ்மெல் அடிக்கும், கிரில் ஸ்மெல் அடிக்கும். பாருங்க பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் அதில் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரில் ஸ்மெல் கிடைக்கும். நீங்கள் 1 நிமிஷம் வச்சாலே போதும், அந்த கிரில் ஸ்மெல் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்க அதில் உள்ள நல்லா இதாக இருக்குது. இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க சூப்பராக வந்திருக்கு. ஸ்மெல்லே செம்மையாக இருக்குது. ஓப்பன் பண்ணும்போதே அந்த கிரில் ஸ்மெல், சீஸ் ஸ்மெல்லு, கீ ஸ்மெல்லாம் செம்மையாக இருக்குது. பாருங்க நல்லா கோட்டாக இருக்குது. சீஸோட அரோமா சூப்பராக இருக்குது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம மலை சிக்கன். இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.